Hi friends, welcome back to my channel Cook with Ammu. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கோம். அது என்னதுன்னா காலிஃப்ளவர் பகடா. இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பகடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதே 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பதில் நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்றா சேர்ற அளவுக்கு. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். டீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். திக்காக இருக்குது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். இதை நான் ஆல்ரெடியே வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியிலே உப்பும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா பாயில் ஆனோடனே நம்ம அந்த தண்ணிலாம் ட்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 hour வச்சுருங்க. இது நல்லா வந்து ஊறினோடனே நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் பகடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செமையாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதை உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.